ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கோதுமை மாவை வச்சு எப்படி பணியார ரெசிபி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த பணியார ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கு சர்க்கரை பாகு பதம்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க. வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சிங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஆப்ப சோடா சேர்க்காம கூட இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்குங்க. அதனால் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க. சர்க்கரை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை கலந்துக்கலாங்க. ஒரே தடியாக நம்ம சேர்த்து கலக்கிறப்போ மாவு தண்ணி ஆகிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாங்க. பாருங்கள், மாவில் கட்டிகள் இல்லாமல் இதே மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணுங்க. பாருங்கள், கட்டிகளே இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு. இதில் ஒரு 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நம்ம இந்த பணியாரம் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியார கல் வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் சேர்த்து இந்த பணியாரம் செய்கிறப்ப நல்லா மணமாக இருக்குங்க. சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இந்த கல்லில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 2 சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க இந்த மழை டயத்தில் ஸ்கூல் விட்டு வரப்போ நீங்கள் ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பணியாரம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு. இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.